ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் உண்மையிலேயே டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்காங்களா இல்லை பிக்னிக் வந்திருக்காங்களாங்கிற அளவுக்கு இந்த எபிசோட் கன்ஃபியூஷனாக இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டார் சீசன் 1 எபிசோட் 14. அவங்க ஒயிட் ஷார்க் அசாசின்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி டியாஹாவ் கேட்கவும், காட்டரின், அலெக்சாண்டர், டார்கோ, மார்க்கோ இந்த பேர்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டார்கோ ஒயிட் ஷார்க்கோட ஒரு பெரிய ஆஃபீஸர் நம்ம டேட்டா பேஸில் இருக்குது, இந்த மார்க்கோவை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லைன்னு சொல்லவும், ஒரு வேலை அவன் சீக்ரெட் ஆஃபீஸராக இருக்குமோன்னு டியாஹாவ் யோசிக்கிறா. அந்த டார்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா முக்கியமான ஆளாக இருப்பான். ஸோ அவனை கேர்ஃபுல்லாக படிக்கணும் டியாஹாவ் சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் நைட்டு ஒரே இடத்துல நீ எப்படியாச்சும் பார்த்துக்கோ, நாங்கள் அந்த கேவில் போய் அட்டாக் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லவும், அப்போ எனக்கு சில பொருள் தேவை நம்ம ஹீரோ சொல்லி சரக்கு பாட்டில் வாங்கிக்கிறேன். கேவில் அவங்கள பிடிக்கிறதுக்கு டியாஹாவ் ஃபோர்ஸோட போகிறேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு பார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த பக்கமே போகல. எங்க ஷோ நம்ம ஹீரோவை ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டியாஷாங்க தவிர்த்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். பார்த்தா டியாஷாங்க அவங்க கேவுக்குள்ள கட்டி போட்டுட்டு அவங்களும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் கிரிமினல்ஸா இருக்கணும். அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். நான் இன்ஃபர்மேஷன் தரணும்னா பதிலுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்கன்னு டியாஷா பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஹீரோக்கு ஃபோன் அடிச்சா அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றான், டே மார்க்கோ இப்போ அட்டாக் பண்ணாத, அவன் ஸ்பெஷல் யூசர் எஸ்கேப் ஆகி ஓடிப்பான், எல்லாரும் இங்க இருந்து போகட்டும், நம்ம அவனை தனியா பிடிச்சிடலாம் அப்படின்னு டார்கோ சொல்றான். மிட் நைட்ல பார்ட்டி முடிஞ்சிடும் அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்த்தா பார்ட்டி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. பார்ட்டியை முடி ஸ்டூடெண்ட்ஸ் போனோடனே நாங்க வந்து அட்டாக் பண்றோம் டீஹாங்க சொல்றா. அவனுங்க யாருங்க பேச்ச கேட்கற கண்டிஷன்ல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜாங் நான் இங்க தான் மறைஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒருத்த போதையில வந்து பாக்குறேன். நாளைக்கு எக்ஸாம் கண்டினியூ பண்ண வேணாம போய் தூங்க நம்ம ஹீரோ சொன்னா. கைஸ் நைட் ஃபுல்லா பார்ட்டி பண்ணுவா அப்படின்னு இன்னொருத்த கத்திட்டு இருக்கான். எல்லாரும் ஜாலியா சேர பாக்குறாங்க. எல்லாரும் பார்ட்டி பண்றாங்க. நானும் போவேன். டியாங் ஷோ போனா டியாங் ஷோவை பிடிச்சி எழுதிட்டு போறாங்க. அசாசின்ஸ்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, டார்க் நைட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பார்ட்டியில இருக்கிறவங்க வேற நிறைய சாப்பாடு இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை பெருசா போய்கிட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு கேட்டா இதையே காரணமா காட்டி பார்ட்டியை முடிச்சிடலாம் நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறோம். நான் இங்க தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் சரக்கு வேணும்னு எல்லாரும் கேட்கவும், கைஸ் இன்கிரீடியன்ஸ் இல்ல நம்ம ஹீரோ சொன்ன கிட்னி வலிக்குதுன்னு ஓலியாங்க ஒரு ஆக்டிங்க போடுறான். கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி இந்த ஆக்டிங்லாம் ஏமாறுவோன்னு நினைச்சியா அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. கைஸ் எனக்கும் பார்ட்டி பண்ணணும்னு ஆசைதான், பட் நான் இன்கிரீடியன்ஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். அப்படியே பழகிருக்கோம், எங்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னா அவங்க இன்கிரீடியன்ஸ் கொடுக்குறாங்க. ஓ உங்களுக்கு அப்படிதான் பார்ட்டி பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு டியாஷாவுக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்புறாங்க. அங்காகிற வாட்டர், பீன்ஸ், கேண்டீன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கலந்து ஒன்று ரெடி பண்றான். இதை சாப்பிட்டா முடியோ பெயரோ வயிற்றையோ கலக்கோ, பட் இது தெரியாம எல்லாரும் பார்க்கவே டேஸ்டா இருக்க போலியோன்னு வாங்கி குடிக்கிறாங்க. மொத்த இடமும் ஷைன் ஆகுது. அதே நேரத்தில் இப்போ பாம் மாதிரி ஏதோ ஒன்று வெடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்க. இப்போ அவங்கள பிடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஜாம்னு அட்டாக் பண்ணலான்னு மார்க்கோ போனா போலீஸ்லாம் சுத்து வளைச்சிட்டாங்க. டீஹாங்கோட பவரே வந்து பாடி ஹார்டனிங் தான். ஜஸ்ட் 2 புல்லட்ல டார்கோ வந்து நிறைய போலீஸை போட்டு தள்ளுறான். டார்கோவோட பவரும் பார்த்தா பாடி ஹார்டனிங் தான். அவனோட பாடி டைமண்ட் மாதிரி மாறி ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ டீஹாவோட பாடி ஸ்ட்ரென்த்னிங்கை விட அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஈவன் புல்லட்ஸை வச்சே ஷூட் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அவன் மொத்த பாடியுமே இப்போ டைமண்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. டார்கவும் கூட இருந்து வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஓலியாங் இவங்களை கூட்டிட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் போயிருங்க, நான் இதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ வரலையான்னு கேட்டா நான் ஹெல்ப் பண்றதுக்கு போறேன் நம்ம ஹீரோ போறான். டீஹாவா அவ பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் பக்கத்துல கூட்டிட்டு போனா ஸ்பிரிச்சுவல் பைண்டிங் புல்லட்டை வந்து டார்கவ் ஷூட் பண்ணா டெலிபோர்ட் ஆக்கி அதை அவன் மேலேயே ஷூட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணியிருந்தான். டே மார்க்கவ் என் பவர் சொர்க்காவில் நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணும் டார்கவ் கெஞ்சிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணலான்னு அவங்க ரெடி பண்ண போர்ஷனை யூஸ் பண்ண போனா டியாஷாங் வந்து டார்கவை எடுத்துட்டு போயிருந்தான். அவன் போயிட்டான். ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணலான்னு மார்க்கவ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ டியாஷாவுக்கு ஹெல்ப் பண்ண டீஹாவ் சொல்லிட்டு போறா. சரி நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண போறான். இதுக்கு மேல டெஸ்ட்ல ஜெயிக்க முடியாது, பட் டார்க் நைட்டுக்கு ஹெல்ப் பண்ண பிரோஜனமா இருக்கும் டியாஷாவும் நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா. பறக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பனை டார்கவ் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். இப்போ டியாஷாவை அதுல தொங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஃபைனலி உன் கதை முடிஞ்சுட்டான். டியாஷாவை அவன் மேல இருந்து கீழே போடுறான். நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருந்தான். கையில என்ன ரிங்கு நம்ம ஹீரோ பார்த்தா பாமோட ட்ரிகர் அவன் பொடுங்கி விட்டுட்டான். டார்கோ மேல இருந்த மொத்த போர்ஷனும் இப்ப ரிலீஸ் ஆகிருது. இங்க மார்க்கோட பவர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ டியாஹாவால பெருசா எதுவும் பண்ண முடியல. மற்ற சோல்ஜர்ஸும் அவனை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அந்த டார்கோ இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த உருப்படியா பண்ணானே தப்பிச்சுக்கோங்கன்னு அவன் அங்க இருந்து ஓடுறான். பார்த்தா இந்த போர்ஷனுக்கு அட்ராக்ட் ஆகி மொத்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்டும் அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எல்லாமே கோ இன்சிடென்ட்ஸா தான் நடக்கு. பட் ஆனா இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கோ இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் எல்லாமே மொத்தமா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.